அம்மா அப்பா நமக்கு அட்வைஸ் பண்ணால், டீச்சர்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்ணால் நமக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க மேலெல்லாம் நாம் கோவப்படுவோம். ஆனால் வளர்ந்த பிறகு நாம் என்ன பண்ணுவோம்? அந்த கோவமெல்லாம் நம்ம மேலே திரும்பிடும். நாமளே நம்மளை மன்னிக்க மாட்டோம், மதிக்க மாட்டோம் இல்லையா? அது சரி, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோம்? இன்றைக்கி குழந்தையாக இருக்கிறவங்க, ஐயோ ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறாங்களே, எழுத சொல்கிறாங்களே, அசைன்மெண்ட் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு கோபம் வரும். இதே வளர்ந்தவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன், ஏன் உங்கள் அம்மா அப்பா கிட்டேயே கேட்டு பாருங்களேன், ஐயோ எங்கள் அப்பா அம்மா பேச்சு அன்றைக்கே நான் கேட்டிருந்தேன்னா இன்றைக்கி பெருசாக வளர்ந்துருப்பேன், அன்றைக்கே எங்கள் டீச்சர்ஸ் சொன்ன மாதிரி நான் நடந்திருந்தேன்னா நான் நல்லா படிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான குற்ற உணர்வுகள் இல்லாமல் நாம் எப்படி வளரணும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நாம் பார்க்க போகிறோம். என்ன குழந்தைங்களா, கதைக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு ரேச்சஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ். கதையுடைய பெயர் உலகத்தை புரிந்துகொள். ஒரு ஊரில் சரவணன் அப்படிங்கிறவர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவருக்கு நாராயணன் அப்படிங்கிற ஒரு மகன் இருந்தாங்க. அவன் ரொம்ப பாசத்தோடு வளர்க்கப்பட்டான். படிப்பு ஒன்றும் அந்தளவுக்கு ஏறலை, ஆனால் அறிவாளியாகத்தான் இருந்தான். எப்போ பார்த்தாலும் நண்பர்களோடு விளையாடிக்கிட்டே இருந்தான். அம்மா அப்பா எவ்வளவு கண்டிச்சும் அவன் கேட்கவே இல்லை. ஒரு தடவை அவங்க அப்பா புத்திமதி சொன்னார், மகனே எனக்கு 2 நண்பர்கள் தான் இருக்காங்க, ஆனால் உனக்கு எப்படி இத்தனை நண்பர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அவங்க உன் படிப்பை வீணாக்குறாங்கப்பா, படிக்க விடாமல் கெடுக்கிறாங்க. இவங்க கூட விளையாடி உன் எதிர்காலத்தை பாழாக்கிக்காத சாமி அப்படின்னு அறிவுரை சொன்னார். அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு கோபம் வந்துருச்சு நம்ம நாராயணனுக்கு. அப்பா, உங்களுக்கு இருக்கிறது 2 ஃப்ரெண்ட்ஸ் தான், எனக்கு 50-60 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவசியம் ஏற்பட்டா உயிரை விட கூட தயாரா இருக்காங்க அப்படின்னு சொன்னானா. மகனுடைய முட்டாள்தனத்தை பார்த்து அப்பாவுக்கு சிரிப்பு தான் வந்துச்சான். அவர் சொன்னாராம், சரி நல்லது, நாம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் அவங்கள சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் அவருடைய மகனை கூட்டிக்கிட்டு மகனோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாராம். அவங்கள பார்த்து, நீங்க எல்லாரும் என் மகனோட உயிர் நண்பர்கள் தானே. என் மகனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இன்னைக்கு காலையில இவன் கோவத்துல ஒரு மனுஷனை கம்பால அடிச்சே கொன்னுட்டான். நீங்க தான் இவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னாராம். இத கேட்டு நாராயணனுடைய சில நண்பர்கள், ஐயா நீங்க தவறா நினைச்சுக்கிட்டீங்க, எங்களுக்கு நாராயணன் ஃப்ரெண்டே இல்ல. கொஞ்ச நாள் பழக்கத்தினால எவனும் உயிர் நண்பன் ஆகிட முடியாது இல்லையா? அவன் கோபத்துல செஞ்ச குற்றத்துக்கு அவன் தான் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இன்னும் சில பேரு, ஐயா எங்களுக்கு உங்க மகனை யாருன்னே தெரியாது, முன்பின் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இன்னும் சில பேர் சொன்னாங்களாம், இப்படிப்பட்ட பையனை எங்கள் நண்பர்னு சொல்லவே எங்களுக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். எல்லா நண்பர்களும் ஏதேதோ காரணம் சொல்லி நழுவிட்டாங்களாம். நாராயணனுடைய அப்பா சரவணன் மகனை ஏளனமா பார்த்தாரா. அப்பா உடனே தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு தன் மகனை அழைச்சிக்கிட்ட போய் இவங்க கிட்ட சொன்ன மாதிரியே தன்னுடைய நண்பன் கிட்டையும் சொன்னாரா. அதுக்கு சரவணனுடைய நண்பர் சொன்னாரா, நீ ஒன்னும் கவலைப்படாத நண்பா, என்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்கு. எனது சொத்தை எல்லாம் எழுந்தாலும் பரவாயில்ல, உன் மகனை நான் காப்பாத்துறேன், கவலையை விடு அப்படின்னு சரவணனுடைய நண்பர் சரவணனுக்கு தைரியம் சொல்லி அனுப்பிவிட்டாரா. அதுக்கப்புறமா தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு 2வது நண்பர் வீட்டுக்கு போனாரா சரவணன். அவங்க எல்லார்கிட்டையும் சொன்ன மாதிரியே இந்த நண்பர்கிட்டையும் சொல்லி தன் மகனை காப்பாற்றும்படி வேண்டினாரா. ஆனா அவர் சொன்ன பதில் ரொம்ப வியப்பா இருந்ததா சரவணனுக்கு. என்ன சொன்னாரு தெரியுமா? நண்பா, இந்த பிரச்சனை உன்னுடையது இல்ல, இது இனிமே என்னுடைய பிரச்சனை. உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் தான், ஆனா எனக்கு தான் குழந்தைங்களே இல்லையே. காவல் நிலையத்துக்கு போய் நான் சரணடைஞ்சிடுறேன். அந்த குற்றத்தை செஞ்சதை நான் தான் சொல்லி ஜெயிலுக்கும் போக நான் தயாரா இருக்கேன். உன் மகனை நான் காப்பாத்துறேன்ப்பா, நீ கவலைப்படாத. உன் மகன் மேல ஒரு தூசி கூட விழாம நான் பாத்துக்கிறேன்.
இந்த மாதிரி சொல்லி என் நண்பர் என்ன பண்ணாருன்னா அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டாராம். இதை கேட்ட நாராயணன் ஆச்சரியத்தில் மூழ்கினானா. தன்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உண்மையானவங்க, நண்பர்கள்னா இப்படித்தான் இருக்கணும், என் நண்பர்கள்லாம் சுயநலவாதிகள், நட்பின் பெருமையை அறியாதவங்க அப்படிங்கிறத நாராயணன் உணர்ந்துக்கிட்டானா. பொய்யான நண்பர்களை விட்டு விலகிட்டானா. துன்பத்தை விட்டுட்டு இன்பத்தை கொண்டு வந்தானா. நீங்களும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். ஆபத்தில் உதவுறவங்க தான் உண்மையான நண்பர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருக்கா? உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.